தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. நீலகிரி, ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. நாளை திருப்பத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கிட்னி முறைகேடு தொடர்பாக உயர்நீதிமன்றம் நியமித்த விசாரணை குழுவை மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளின் பெயர்களில் இருந்து தேர்வு செய்து குழுவை அமைக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது. தேர்வை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை அருகே மீண்டும் பணி வழங்க கோரி மனு அளிக்க வந்த தூய்மை பணியாளர்கள் போலீசார் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. கரூரில் பாதுகாப்பு அளிக்க தெரியாதவர்கள் மனு கொடுக்க வந்தவர்களை கைது செய்வது எந்த வகையில் நியாயம்? சென்னை ரிப்பன் மாளிகை அருகே குண்டுகட்டாக கைதான தூய்மை பணியாளர்கள் காவல்துறைக்கு கேள்வி. சென்னை போரூரில் 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி தஷ்வந்த் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து புழல் சிறையில் இருந்து விடுதலை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு நவம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அரசு தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்டதை தொடர்ந்து உதகை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. 4 ஆண்டுகளுக்கு முன் மழை பெய்தால் வடிய 10 நாட்கள் ஆகும். தற்போது ஒரு நாளில் மழைநீர் வடியும் நிலையும் உள்ளதாக மேயர் பிரியா பேட்டி. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நாள் 10 நாள் தண்ணி நிற்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதை அப்ரூவ் படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. அது மாநகராட்சி சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட ஆணைக்கிணங்க ஏற்படுத்திய கனமழை காரணமாக ராணிப்பேட்டை பெண்ணகர் ராந்தம் சாலையில் உள்ள தரைப்பாலம் வெள்ளநீர் மூழ்கியதால் போக்குவரத்திற்கு தடை விதிப்பு. 7 கிலோமீட்டர் தூரம் மாணவர்கள் சுற்றி செல்லும் அவலம். தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணையில் இருந்து கூடுதல் நீர் திறப்பு. கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழையால் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள மாயார் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் வன விலங்குகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என எச்சரிக்கை. ஒசூர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் நீரல் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்வு. பாசன வசதிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் இரவு இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. வேலூர் பொன்னை அணையில் இருந்து 1400 கன அடி நீர் வெளியேற்றம். பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆயிரத்து 450 கிராம ஊராட்சி செயலாளர்களை நிரப்புவதற்காக மாவட்ட வாரியாக அறிவிப்பாணை வெளியீடு. விண்ணப்பித்தோரிடம் டிசம்பர் முதல் வாரத்தில் நேர்காணல் நடத்தி அம்மாத இறுதிக்குள் நியமன ஆணை வழங்க திட்டம். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள பிரபல தனியார் ஐடி கம்பெனிக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல். 1 மணி நேர சோதனைக்கு பின் புரளி என தெரியவந்ததை அடுத்து ஊழியர்கள் நிம்மதி. சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ பணி நடைபெறும் ரயில் நிலையங்களில் நுழைவு வெளியேறும் கட்டமைப்பு கட்ட 250 கோடிக்கு ஒப்பந்தம். பிரிட்ஜ் அண்ட் ரூஃப் கம்பெனிக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைவு. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 90,080 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் தொடர்ந்து உச்சம் தொட்டு வரும் வெள்ளி விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 3000 ரூபாய் அதிகரித்து 1,80,000 ரூபாய்க்கு விற்பனை. பயங்கரவாதத்திற்கு எதிராக சர்வதேச சமுதாயம் ஒன்றிணைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு. நீரும் ரத்தமும் ஒன்றாக பாயாது என்பதைப் போல பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒன்றாக இருக்க முடியாது என ஆஸ்திரேலியாவில் பேச்சு. போட்டி கட்சிகள் வேட்பாளர்களுக்கு எதிராக AI பயன்படுத்தும் போது வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். திரித்து பேசி பிற கட்சியினரை விமர்சிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று பீகார் தேர்தலை முன்னிட்டு உத்தரவு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சீனாவின் மிகப்பெரிய சுங்கச்சாவடியான உசுங்வாவில் கடும் போக்குவரத்து நெரிசல். 8 நாட்கள் பொது விடுமுறை முடிந்து வீடு திரும்பிய மக்களால் சுங்கச்சாவடியில் உள்ள 36 பாதைகளையும் திணறடித்த வாகனங்கள். திரைப்பட நடிகரும் பாடி பில்டருமான வீரேந்தர் சிங் குமான் காலமானார். BICF காயம் காரணமாக சில நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக தகவல்.